கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டு முதல் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் சமஸ்கிருதம் கற்பிக்கப்படுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய பாஜக அரசு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கையின்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகள் உட்பட 3 மொழிகளை கற்க வேண்டுமென மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் KVS எனப்படும் கேந்திரிய வித்யாலயா சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 2026-27 கல்வியாண்டு முதல் அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளும் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் ஒரு சமஸ்கிருத பிரிவையாவது பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 பிரிவுகளை கொண்ட பள்ளிகளில் ஒரு சமஸ்கிருத பிரிவும் ஒரு வட்டார மொழி பிரிவும் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிரிவுகளை கொண்ட பள்ளிகளில் ஒவ்வொரு மொழியையும் தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சமஸ்கிருத மற்றும் வட்டார மொழி பிரிவுகளின் பங்கீட்டை தலைமை ஆசிரியர்கள் தீர்மானிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.